இப்போ திமுக அதிமுகன்னு இல்லாமல் எல்லா கட்சிகளுமே வந்து சீமானை எதிர்த்து பேசுகிற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவருடைய கருத்துக்களுக்கு எதிர்த்தரப்ப பதில் தர்றது இதுக்கு என்ன நீங்கள் பதிலே கேட்க வேண்டாம். அவங்க திராவிட அரசியல் இனமாக இன்னைக்கு ஏதாவது நம்ம முன்னேறணுமா? நாம் தாம் தமிழ் கட்சியின் அடிநாத கொள்கை என்ன? ஜாதியா மதமா தெய்வமா எதை வேணா கும்பிட்டுக்கோ, ஆனால் இனமாக ஒன்று சேரு. இப்படி ஒரு இனமாக தமிழ் இனம் ஒன்று சேர்ந்த வரலாறு இது வரைக்கும் நடக்கல, இது வரைக்கும் இல்லை. அப்போது ஒரு தமிழ் இனம் வீழ்ச்சி பிடிஞ்சிரும், திராவிட இனமானது அந்த தெலுங்கு கூட்டமானது இன்னும் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறோன்றத அப்படியே வெறுக்கிறோம். அதை வந்து வெளிப்படையாக சொல்கிறது சீமான். இன்னைக்கு வந்து திருவல்லிக்கேணியில் போராட்டம் நடக்குது. சீமான் அவர்கள் வந்து எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்துறாங்க. தெலுங்கர் முன்னேற்ற கழகம் சார்பாக நடக்குது. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட ஜாதி சங்கங்கள் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுவும் சீமான் மட்டும் இல்லை, சீமானுக்கு ஆதரவாக இருக்க யூடியூப் சேனல் வரைக்கும் பிளாக் பண்ணணும்னு கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் வச்சு ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அதுதான் இதை வந்து துணிச்சல் மிக்க ஆந்திராவில் இதை வந்து நடத்த வேண்டியவங்க வந்து தமிழ்நாட்டு மண்ணில் நடத்துகிறாங்களே எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டு மண்ணில் நடத்தக்கூடாது. இதை போய் பக்கத்தில் தெலுங்கானா ஆந்திராவுக்கு போங்க, ஆந்திராவில் போய் நீங்கள் நடத்துங்க. எங்கள் மண்ணுடா இது, எங்கள் மண்ணில் 45% நாங்கள் தெலுங்கர்கள் இருக்கிறோம் அப்படின்றத இங்கே நடத்தக்கூடாது, அங்கே போகணும். இங்கே நடத்துகிற துணிச்சலை தந்தது நம்முடைய திமுக அரசு, திராவிட அரசு. அவங்க சொல்லும் போது சீமானது பேச்சு வந்து அவர்களுக்கு பயத்தை தருவதாக, அச்சுறுத்துவதாக இருக்கிறது தெலுங்கரின மக்களுக்கு. உண்மையில் அப்படி இருக்கா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் கட்சியிலேயே அனைத்து இன மக்களும் இருக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா எங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழர்கள்னு சொல்லி தமிழ்நாடு எங்கேயாவது வளம் பெற்றுவிடக்கூடாதுன்னா மலையாளி என் பக்கத்தில் நிற்கிறான், தெலுங்கர் நிறைய பேர் நிற்கிறாங்க எங்கள் பக்கத்தில். ஏன்னா அவன் வாழ போகிறது தமிழ்நாட்டில் சாக்கடை ஓடுதுன்னா அவனுக்கு தான் கஷ்டம். அவன் வீடு சென்னையில் நடுநேரத்தில் இருக்கும்போது அவன் வீட்டில் சாக்கடை ஓடும்போது சாக்கடை கூட பார்க்கல. இந்த அரசியல் சொல்லும்போது அவன் வேற ஒரு அரசியலை தேடுகிறான். அதனால் இங்கே மதமாக இனமாக நாங்கள் யாருமே இல்லை. இது ஒரு பொய் பிம்பம். இந்த வந்து நாங்கள் வந்து தெலுங்கரை எதிர்க்கிறோம், நாங்கள் மலையாளி எதிர்க்கிறோன்றது ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சாதான் அந்த தெலுங்கு ஆட்சி திராவிட ஆட்சி கட்டில் இருக்க முடியுன்றதுக்காக பொய் பிம்பத்தை ஏற்றுக்கிறார்கள். வேற ஒன்றுமே இல்லைங்க. அனைத்து ஜாதியே இல்லைன்னு சொல்லும்போது அது அனைத்து மொழி எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் படித்தவர்கள், கொள்கை அடிப்படையில் கட்சி நடத்துகிறவங்க. ஆந்திராவில் எவ்வளோ தமிழர்கள் இருக்கிறாங்க, கேரளாவில் எவ்வளோ தமிழர்கள் பயிர்ப்பு நடத்துகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டுதான் நாங்கள் நினைக்கிறோம். மிகப்பெரிய வாய்மையை நாங்கள் கடைபிடித்து கொண்டு இருப்பதால் தான் தமிழ்நாடு இன்று வரை அமைதியாக இருக்கிறது.